இவன் சிக்கி எழுந்ததுக்குள்ள நம்ம ஃபேஸ் பேக் போட்டுடணும். நாளைக்கு வேற 2 கல்யாணம் இருக்கு. 2 கல்யாணம் அட்டெண்ட் பண்ணணும். ரிசப்ஷன் வேற இருக்கு. அப்புறமா கல்யாணம் வேற இருக்கு. 2மே அட்டெண்ட் பண்ணணும். கொஞ்சம் பளபளன்னு தெரியணும்ல நம்ம ஃபேஸ். கொஞ்சம் கடல மாவும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள்ல எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு இது பேக் மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்சோண்டு கடல மாவு போட்டுக்கலாம். நம்மளுக்கு இதை விட்டா வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கடல மாவு இல்லைன்னா மஞ்சத்தூள் இது 2 தான் போட்டுட்டு இருக்கோம். வேற எதனா ஆட் பண்ணி பார்க்கணும். இன்னும் நல்லா நம்ம ஃபேஸ் பளபளன்னு வருதான்னு. வேற எதனா பார்த்தாதான் தெரியும். யாருன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் என்ன போடுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்றேன். நீங்க எல்லாம் என்னன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? இப்ப இது 2மே போட்டுட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பால் இல்ல. சிக்கி குடிச்சு காலி பண்ணிட்டான். இப்ப அதுக்காக நான் தண்ணி ஊத்தி தான் மிக்ஸ் பண்ணணும். பால் கூட இல்ல. எல்லாம் சிக்கி காலி பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அப்பதான் நல்லா இந்த டேன் எல்லாம் ரிமூவ் ஆகுமே. இப்ப இதுல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அச்சச்சோ தண்ணி நிறைய ஊத்திட்டோமோ? அப்படியே சாய்ச்சிக்கிச்சு. ஆமா தண்ணி ரொம்ப ஊத்திட்டு இருக்கோம். கட்டியாவே ஆகல. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. இது என்ன ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு நம்ம இப்படி ஊத்திட்டோம் தண்ணிய? சச்சா வேஸ்ட் பண்ணிட்டோமே. சரி இன்னும் கொஞ்சோண்டு மாவு போட்டுக்க வேண்டியதுதான். வேற வழி இல்லை. கொஞ்சம் மாவு போட்டுக்கிட்டா கொஞ்சம் கட்டி ஆயிடும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபேஸ்ல பேக் மாதிரி போட்டுட வேண்டியதுதான். இது போட்டுட்டு நம்மளுக்கு எப்படின்னா கொஞ்சம் 1/2 hour நல்லா தூங்கி எழுந்திருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா நல்லா பல்லன்னு நம்ம ஜொலிக்க போறோம். ஜாலி. சரி இப்ப இது யாரு போடுவா? மலர் எனக்கு கொஞ்சம் இது ஃபேஸ் பேக் போட்டு விடுறியாம்மா? என் மூஞ்சில நான் கலக்கி வச்சிருக்க. கொஞ்சம் என் ஃபேஸ் பேக் போடுமா. எனக்கு கொஞ்சம் நான் உக்காடுறேன். என்னதுமா ஃபேஸ் பேக்கா? என்னமா சொல்றீங்க? எனக்கு தெரியாதுமா. என்ன பேக்குமா அதெல்லாம்? அட நான் வீட்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேம்மா. அது கொஞ்சம் போட்டு விடுமா. அதை எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருமா. இதுதாம்மா கொஞ்சம் ஃபேஸ்ல போடணும். என்னம்மா நீங்க இதெல்லாம் இன்னும் கூட வீட்டு ரெமெடி எல்லாம் பண்றீங்க? நான் உங்களுக்கு ட்ரை பண்ணட்டுமா? நான் ஒன்னு டிவில ஒன்னு பார்த்தேம்மா. அது உங்களுக்கு நான் ட்ரை பண்றேம்மா. ஃபேஷியல் மாதிரிமா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. என்னது ஃபேஷியல் பண்ண போறியா? ஐயோ என்னம்மா பயப்படுறீங்க? ஒண்ணாகாதுமா. நான் எல்லாமே வீட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறேம்மா. நீங்க பயப்படாதீங்க. என்னம்மா எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வேற கல்யாணத்துக்கு வேற போகணுமா. அதுக்குதான் நான் இங்க வீட்ல இருந்தே தயார் பண்ணேன். ஐயோ ஒண்ணாகாதுமா. நீங்க பயப்படாதீங்கம்மா. நான் உங்களுக்கு போட்டு தரேன். நீங்க பயப்படாத. நீங்க மட்டும் ஃபேஸ் காமிங்க. என்னவோ சொல்ற. சரி போட்டு விடு. கண்டிப்பாமா உங்களுக்கு நான் போட்டு விடுறப்ப பாருங்க. மலர் நான் கூட பாக்குறேன்ப்பா. நானும் எங்க அம்மாக்கு போய் ட்ரை பண்றேன் நீ என்னென்ன போடுறன்னு. பாரு நீ நான் என்ன போடுறேன் நீ பாத்துட்டு உங்க மம்மிக்கு ட்ரை பண்ணு. சரியா? சரி மலர் என்னன்னா போடுறேன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போடுமா. எனக்கு பயமா இருக்கு. சரியா? சீக்கிரமா போடு. சிக்கி வேற எழுந்துக்க போறா. நான் ஸ்டார்ட் பண்றேம்மா. வெயிட் பண்ணுங்க. இப்ப வந்து உங்க ஃபேஸ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப உங்க முடி எல்லாம் முன்னாடி வரும்ல. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் முடியில வந்து ஒரு பேண்ட் மாதிரி கட்டிடுறேன். சரியா? முடியெல்லாம் முன்னாடி வராது. அதுக்கு முன்னாடி ஒரு கம்பளை எடுத்துடுறேம்மா நானு. சரிம்மா எடுத்துரு. ஓகேம்மா. இப்ப கம்பளை எடுத்துட்டேன். இப்ப முடியில உங்களுக்கு துணி கட்டிட்டேம்மா. இதுக்கப்புறமா இப்போ கழுத்து ட்ரெஸ் எல்லாம் அழுக்காம இருக்கிறதுக்கு நான் இங்க ஒரு துணி போட்டுடுறேம்மா உங்களுக்கு. ஓகேவாம்மா? இப்ப நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களாம்மா? ஆமாலர் நான் கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நல்லா தான் இருக்கு. இப்ப என்னென்ன பண்ற நீ சொல்லிட்டு பண்ணுமா. என்ன? சரிம்மா நீங்க பயப்படாதீங்க. இப்ப வந்து நான் உங்க ஃபேஸ வந்து நல்லா கிளீன் பண்ணிடுறேன். ஓகேவா? தண்ணில கிளீன் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? நீங்க பயப்படாதீங்க. சரியா? சரி நான் பயப்படல. என் ஃபேஸ் எதனா ஆயிடக்கூடாது. அதுக்குதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு கிளென்சர் போட்டுடுறேன். இப்போ கிளென்சர்ல நம்ம இப்போ உங்க ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணலாம். இதுல என்ன ஆகும் தெரியுமாமா? இதுல வந்து உங்க ஃபேஸ் வந்து நல்லா கிளீன் பண்ணி இருக்கும். எதனா ஒரு டர்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் கிளீன் ஆயிடும் மம்மி. இப்போ உங்களுக்கு நல்லா நான் மசாஜ் பண்ணி விடுறேன். இப்போ ஓகேவா? சர்க்குலர் மோஷன் அப்வர்ட் இப்ப இந்த மாதிரி எல்லாமே மசாஜ் பண்ணி விட்டுட்டோம்னா உங்க ஃபேஸ் வந்து நல்லா டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு நல்லா சூப்பரா ஆயிடும் மம்மி உங்க ஃபேஸ். இப்ப பாருங்க நல்லா இருக்கா மம்மி
மம்மி உங்களுக்கு நான் மசாஜ் பண்றது? சூப்பரா இருக்கு மலர். அப்படியே நீ பண்றப்போ எனக்கு தூக்கமா வருது, ஆனந்தமா இருக்கு தெரியுமா நீ பண்றப்போ. ஆமாம்மா, உங்களுக்கு எவ்வளவு நல்லா மசாஜ் பண்றோமோ அப்பதான் உங்களுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும் மம்மி. இதுக்கப்புறமா பாருங்க, இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இன்னும் எவ்வளவு க்ளோ ஆயிடுவீங்க நீங்க. ஒரு ஸ்டெப்லயே உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்ப நம்ம கிளென்சர் பண்ணிட்டோமா, இப்ப நான் என்ன பண்றேன், தண்ணியில துணி வச்சு டிப் பண்ணிட்டு இப்போ உங்க ஃபேஸை வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நான் அடுத்த ஸ்டெப் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பேன். ஓகேவா மம்மி? இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது மம்மி? சில்லுன்னு இருக்கா உங்க ஃபேஸ்? ஆமா மலர், என் ஃபேஸ் அப்படி சில்லுன்னு இருக்கு. நீ என்ன ஐஸ் தண்ணியில எதனா பண்ணிட்டு இருக்கியா? இல்ல மம்மி, அந்த கிளென்சர் போட்டா உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். நான் எல்லாரும் மசாஜ் வேற பண்ணல, உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆயிருக்கும். ஓ அப்படியா, பரவாயில்லையே. இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து நான் ஸ்க்ரப்பர். இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுவேன் மம்மி. அந்த ஸ்க்ரப் பண்றப்போ சூப்பரா ஃபீல் ஆகும் பாருங்களா. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, சரிங்களா? மலர், நீ சூப்பரா பண்றியப்பா. எப்ப நீ டிவில பார்த்த? எனக்கெல்லாம் இது மாதிரி எல்லாம் வர மாட்டேங்குதுப்பா. நான் எப்பவுமே பார்த்தது இல்லப்பா இதெல்லாம். நான் இதெல்லாம் நிறைய பாக்குறேன் ஜெனி, அதனாலதான் எனக்கு வருது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அம்மாக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் அம்மாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேஷியல் பண்றேன், தெரியுமா? எனக்கும் ஒரு வாட்டி சொல்லித்தாப்பா, நானும் பண்றேன். எனக்கும் ஆசையா இருக்கு. ஆனா எனக்கும் பண்ணி கொடுக்குறியா இதே மாதிரி என் ஃபேஸ்ல கூட? என்னது, நம்மலாம் பண்ணக்கூடாது தெரியுமா? அம்மா ஆமா தானே, இதெல்லாம் நாங்க பண்ணலாமாமா? இல்லம்மா, நீங்கெல்லாம் யாரும் பண்ணக்கூடாது. நீங்கெல்லாம் சின்ன பசங்கள்ல, உங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதனால நீங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே இல்லம்மா. உங்க ஸ்கின் எல்லாமே நல்லா இருக்கு. நாங்க தான் ஏஜ் ஆயிடுச்சுல எங்களுக்கு, அதனால நாங்க இதெல்லாம் பண்ணுறோம். ஓகேவா? நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு மலர் இப்பதான் பண்ணி கொடுக்குறா. அதுவும் வீட்டுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு அவ பண்றா. ஏதோ எனக்கும் தெரியாதும்மா. ஆனா அந்த மசாஜ் பண்றது மட்டும் சூப்பரா இருக்கு. எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. என்னம்மா நிறுத்திட்ட இவ்வளவு சீக்கிரம் மசாஜ் பண்றது? அம்மா அவ்வளவுதான்மா, கொஞ்ச நேரம் தான்மா பண்ணணும். இப்ப நான் க்ளீன் பண்ணி வைப் பண்ணிடுறேம்மா. இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறேம்மா. சரிம்மா, பண்ணுமா. நல்லாதாம்மா இருக்கு நீ பண்றது. இப்ப பாருங்கம்மா, உங்க ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவா தெரியுதுமா. இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்க நீங்கல்ல? ஆமாம்மா, எனக்கு இன்னும் தூக்கமா வருது. இன்னும் சூப்பரா இருக்கு தெரியுமா? இப்ப வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமாமா? டீடான் பண்றேம்மா இப்போ உங்களுக்கு. இப்போ இதுல வந்து டீடான் கிரீம் அப்ளை பண்ணலாம். இதுல வந்து என்ன ஆகும் தெரியுமா? இந்த அப்ளை பண்ணிட்டு இது மசாஜ்லாம் பண்ணக்கூடாதுமா. இந்த ஸ்டெப்ல நான் மசாஜ் பண்ண மாட்டேன். என்னம்மா சொல்ற? இதுல பண்ண மாட்டியா? ஆமாம்மா, இதுல பண்ணக்கூடாதுமா. இது மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும்மா. அதுக்கப்புறமா நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம். சரி ஓகே. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ணுவியாமா? நான் சொல்றேம்மா, அது கூட நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பண்றதா இல்லையான்னு. இதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிடுறேன். நல்லா கண்ணை மூடிக்குங்கம்மா. என்னம்மா கொஞ்சம் எரியுது? ஆமாம்மா, இது டீடான் இல்ல, கொஞ்சம் எரியுதாம்மா. எரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறமா சரியாயிடுமா. ஓ கொஞ்சம் எரியுதுமா. இங்கெல்லாம் எரியுது மூக்காண்டெல்லாம். கொஞ்ச நேரம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு டேன் எல்லாம் ரிமூவ் ஆகுமா. நீங்க வெளியில எல்லாம் எவ்வளவு சுத்துறீங்கம்மா, அதுல எல்லாம் டேன் எப்படி வந்துருது உங்க ஃபேஸ்ல எல்லாம், அதை ரிமூவ் பண்றதுக்கு தாம்மா இந்த ஸ்டெப். ஓ அப்படியாமா? அங்கங்க கருப்பா இருக்குது அதானம்மா சொல்ற நீ? ஆமாம்மா, அங்கங்க கருப்பா இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு தாம்மா இந்த டீடான். இப்ப 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நல்லா ஃபுல்லா வைப் பண்ணி எடுத்துறோம். ஓகேவாமா? இப்ப எரியுதாம்மா உங்களுக்கு? இல்லம்மா, அது கொஞ்ச நேரம் எரிஞ்சுது. இப்பெல்லாம் எரியலம்மா. அதுக்கப்புறமா எரியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லுன்னு ஃபீல் ஆச்சுமா. நான் சொன்னேன்லம்மா, நீங்க தான் கேட்கல. எரியுதுன்னு சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்கம்மா. எரிஞ்சிச்சுன்னா எரிஞ்சுது தானம்மா சொல்லுவாங்க. என்னம்மா இது? சரிம்மா, நான் அப்படியே சொன்னேம்மா, புரியுதும்மா உங்களுது. இப்ப பாருங்க, இப்ப டேன் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு இப்ப இன்னும் பளபளன்னு தெரியறம்மா நீங்க. ஆமாவா? பாத்தியா, உங்க அப்பா வந்தா என்ன கண்டே பிடிக்க போகுது இல்லம்மா. அம்மா ரொம்ப ஓவரா சொல்லாதீங்க. இப்ப வந்து 4th ஸ்டெப்மா. இப்ப வந்து நான் ஜெல், இது வந்து ஸ்ட்ராபெரி ஜெல்மா. இத வந்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்சோண்டு மசாஜ் பண்ணி விடணும். ஒரு 2 வாட்டி மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வைப் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். மலர், நான் அவ்வளவு கலராவா ஆயிட்டு இருக்கேன். அப்பா வந்தா கண்டுபிடிப்பாங்களா என்ன? அம்மா ரொம்ப ஓவரா சொல்றீங்க. கலரா ஆயிருக்கீங்கம்மா.
ஆனா அப்பா வந்தா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. எப்படிம்மா அப்பா உங்களை போய் கண்டுபிடிக்காத விட்டுடுவாங்க? இப்ப மசாஜ் பண்ணிட்டு இப்ப இதை நான் நல்லா வைப் பண்ணி எடுத்துறேன். இப்ப 4 ஸ்டெப் முடிஞ்சிடுச்சுமா. இப்ப நீங்க கொடுத்த பேக்கு வந்து இப்ப நான் போட்டுடுறேன். ஓகேவா? நீங்க செஞ்சீங்கல்ல பேக்கு, அதை நான் இப்ப போட்டு விட்டுடுறேன் உங்களுக்கு. ஓகேவாமா? சரிம்மா போடுமா. அது போடலாமா இப்போ? எப்பனா போடலாமா. நீங்க கொடுத்த பேக் அது எப்பனா போடலாம். அதெல்லாம் பிரச்சனையே இல்லம்மா. சீக்கிரமா பண்ணுமா மலர். சிக்கி எழுந்துட்டானா அவ்வளவுதான், விட கூட மாட்டான் அவன் நம்மள பண்றதுக்கு. இதுக்கப்புறமா இன்னும் இருக்கா, முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குமா. என்னம்மா இவ்ளோ தண்ணியா பண்ணி வச்சிருக்கீங்க பேக்கு? பேக்குனா இவ்வளவு தண்ணியாமா பண்ணுவாங்க? சொதப்பி வச்சிட்டீங்கம்மா நீங்க. இது நான் போடாமே இருந்திருக்கலாம். போங்கம்மா, சும்மா வேஸ்ட் பண்ணிட்டீங்க. சரி விடுமா, நீ மசாஜ் பண்ணுமா. சரி, உங்களுக்கு மசாஜ்லயே இருக்கீங்க நீங்க. மசாஜ்னு கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வைப் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப வைப் பண்ணா மசாஜ் பண்ணி விட்டுறேன். சரிம்மா, உங்களுக்கு மசாஜ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு புரியுது. ப்ராடக்ட்டோட ரிசல்ட் பாருமா, எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு உங்க ஃபேஸ் ரிசல்ட். நீங்க பண்ண பேக்க சொதப்பிட்டீங்க, அதோட எந்த சூப்பரா இருக்குமா எல்லா ப்ராடக்ட் யூஸ் பண்ண உடனே. சரி விடுமா, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பண்ணி விடு எனக்கு. ஓகேவா? மந்த்லி ஒன்ஸ்னா பண்ணி விடுமா. இல்லனா எதனா கல்யாணம் வந்துச்சுன்னா அப்போ முன்னாடி நாள் இப்படி பண்ணி விடுமா எனக்கு. சரிம்மா, நான் பண்றேம்மா. நான் வீட்ல இருந்தா கண்டிப்பா பண்ணி விடுவேம்மா உங்களுக்கு. ஸ்கூல் லீவ் இருந்துச்சுன்னா பண்ணுவேன், அப்படி இல்லனா பண்ண மாட்டேம்மா. இதுதான் மம்மி லாஸ்ட் ஸ்டெப். இத வந்து நீங்க கண்டிப்பா டெய்லியே போட்டுட்டு வாங்க. கண்டினியூ ஒரு 10 டேஸா இந்த க்ளோ எப்பவுமே இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? என்னதுமா இது அப்படி 10 நாள் போட சொல்ற? இது வந்து மாய்ஸ்சரைசர் கிரீம். இத வந்து நீங்க டெய்லியே போட்டுட்டு வந்தாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நீங்க வந்த க்ளோ வந்து இதை மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க இந்த கிரீமை டெய்லி அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அப்படியா? டெய்லி எனக்கு ஞாபகம் வரணுமே. என்னம்மா சொல்றீங்க? டெய்லி குளிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்படியே அப்ளை பண்ணுங்க. பவுடர் அடிக்கிறீங்கல்ல, பவுடர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ஆமா ஆமா, கரெக்ட். நல்ல ஐடியா தான் சொல்லிருக்க. பவுடர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை அப்ளை பண்ணி விட்டுடலாம். இது இப்ப நீங்க வாஷ் பண்ண கூடாது மம்மி. ஓகேவா? இதை அப்படியே விட்டுடுங்க. வாஷ் பண்ணாத விட்டுடுங்க. அது அப்படியே ஆட்டோமேட்டிக் ட்ரை ஆயிடும். இப்ப பாருங்க, இன்னும் நீங்க அப்படியே ஃபேஸ் வந்து ஷைனிங்கா இருக்கு, தெரியுமா உங்க ஃபேஸ்? அப்படியா? நான் ஷைனிங்காவா இருக்கேன்? சரி இருங்க மம்மி, இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி விட்டுடுறேன். ஓகேவா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஆமாமா, இதெல்லாம் தலையில கட்டிங்குது. ஏதோ ஒரு தலையில பாரமா தெரிஞ்சுது. ஒண்ணு இல்ல மம்மி, நீங்க ரொம்ப அழகா ஆயிட்டீங்க. விடுங்க, கவலைப்படாதீங்க. ரொம்ப அழகா தெரியுறீங்க, தெரியுமா? ஐயோ, எனக்கு வெக்கமா வருதே. என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி வெக்கமா வருது சொல்றீங்க? ஆமா மலரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு.